இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம்ம 2022 கேட்ட சம்ம. ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஒரு செவ்வகம் போட்டுக்கலாம். ஒரு செவ்வகத்தில் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் சரிங்களா? சரி. மற்றும் அதன் மூளை விட்டம் 13 சென்டிமீட்டர். மூளை விட்டம் போட்டுக்கலாம். மூளை விட்டம் வந்து என்னது? 13 சென்டிமீட்டர். எனில் செவ்வகத்தின் பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதனுடைய பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. செவ்வகத்தினுடைய பரப்பு ஏ ஈக்குவல் டு என்ன வேணும்? நீளம் இன்ட்டு அகலம் எல் இன்ட்டு பி. நீளம் தெரியும் 5 சரிங்களா? பெருக்கல் அகலம் என்ன தெரியாது, கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த அதுக்கு போல மூளை விட்டம் கொடுத்துட்டோம் சரிங்களா? இப்போ 13 கொடுத்துட்டோம். இது 5னா இதுவும் 5 தான் சரிங்களா? இப்போ நீளம் ஒரு பக்கம் கொடுத்துட்டோம் 5, இன்னொரு பக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எதிர் பக்கம் சமம், அங்கே 5னா இங்கே 5 தான். இப்போ இந்த பக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது. இந்த முக்கோணத்துல நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்றோம் சரிங்களா? இப்போ இது வந்து என்னது? கர்ணம்னு சொல்லுவோம் சரிங்களா? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க, ஸ்கொயர் ரூட் போட்டுக்கங்க. கர்ணத்தினுடைய ஸ்கொயர் 13 ஸ்கொயர். கர்ணம் எப்பயுமே இதை விட பெருசாக தான் இருக்கும். இதையும் விட பெருசாக தான் இருக்கும், நம்மளுக்கே தெரியும். 13 ஸ்கொயர் மைனஸ் இந்த 5 ஸ்கொயர் பண்ணுங்க சரிங்களா? கழிச்சு மைனஸ் போட்டு இந்த 5 ஸ்கொயர். இந்த பக்கம் கேட்டாலும் அதே தான், 13 ஸ்கொயர்னு எழுதி மைனஸ் போட்டு இங்கே என்ன வருமோ அதை எழுதணும் சரிங்களா? சரி, நான் வரும் 13 ஸ்கொயர்னா 169 மைனஸ் 5 ஸ்கொயர்னா என்னது? 25 சரிங்களா? 169ல 25 போச்சுன்னா 4 4 144 வரும். 144 என்ன வரும்? 12. அப்போ இன்னொரு பக்கம் என்னது? 12 சரிங்களா? ஒரு பக்கம் 5, இன்னொரு பக்கம் 12. அப்போ 12 இன்ட்டு 5 அதான் வந்து பரப்பு. 12 பாருங்க, 2 10 0 மிச்சம் 1, 5 1 6, 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரிங்களா? அதான் ஆன்சர். எங்களுக்கு சி ஆன்சர் ஓகேங்களா? சரி, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பொறுமையா போடுங்க சரிங்களா?